அந்த காலத்தில் ஒரு பழமொழி கேட்டிருப்பீங்க, பணம் 10 செய்யும். அது தப்புங்க. பணம் 10,000 செய்யும். நெஞ்சு பொறுக்குதில்லையே, இந்த நிலைகட்ட மனிதரை நினைந்து விட்டால் நெஞ்சு பொறுக்குதில்லையே என்று பாரதியார் பாடியிருக்கார். சம்பள தேதி 1லிருந்து 20 வரையும் கொண்டாட்டம் கொண்டாட்டம், 21லிருந்து 30 வரையும் திண்டாட்டம். காசு காசு, பணம் பணம். சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில் கொடுத்து வீடு சின்ன கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க செல்ல கண்ணு. இதெல்லாம் பணத்தை பற்றி நம்ம கேள்விப்பட்ட விஷயங்கள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா டெய்லி கலெக்ஷன், வீக்லி கலெக்ஷன், மந்த்லி கலெக்ஷன், இப்படி வட்டிக்கு வாங்கி சிரமப்படுறாங்க. நான் கடந்த ஒரு மாதமாக எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், மியூச்சுவல் ஃபண்டு சஹிஹே அப்படின்னு மத்திய அரசாங்கமே சொல்லியிருக்கு. சந்தையினுடைய ஏற்ற இறக்கங்களுக்கு எல்லாமே அது உட்பட்டது. ஆனால் என்ன ஏற்ற இறக்கங்கள் அபாயம் இருந்தால் கூட கடந்த ஒரு 20-25 ஆண்டுகளாக 15% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. நானும் ஒரு ரெகுலர் இன்வெஸ்டர், அந்த சதவீதத்தை அதை கொடுத்துட்டு வருது. சரி அப்படின்னு ஒரு மாற்றி யோசிப்போமே அப்படின்னு மளிகை கடை, டெய்லி ₹1,00,000 நடக்கிற கடை, டெய்லி ₹10,00,000 நடக்கிற கடை, டெய்லி ₹10,000 நடக்கிற கடை, இந்த மாதிரி அனைத்து தரப்பு வியாபாரிகளையும் பார்த்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி இருக்குங்க, டெய்லி எஸ்ஐபி இருக்குங்க, மினிமம் ₹100, ₹200, ₹300, ₹500, ₹1000 போடலாங்க. ஒரு 5 வருஷம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 முதல் 15% உங்களுக்கு வாய்ப்பு, ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் உண்டுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு வர்றேன். எல்லாருமே நான் டெய்லி சீட்டு போட்டுட்ருக்கேன், டெய்லி கலெக்ஷன் இருக்குது, வீக்லி கலெக்ஷன் இருக்குது, மந்த்லி கலெக்ஷன் இருக்குது. கொஞ்சம் மாற்றி யோசனை பண்ணுங்க பிரதர், கொஞ்சம் மாற்றி சிந்தனை பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ₹100 சேவ் பண்ணிங்கன்னா ஒரு 20 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஆண்டுகளில் அது ₹1 கோடி மாறிடும். 1 கோடி. நீங்கள் ஒரு பூ விற்கிறவங்களாக இருக்கலாம், சின்ன பெட்டி கடை வச்சுருக்கலாம், சின்ன மளிகை கடை வச்சுருக்கலாம். குழந்தை பிறந்த உடனே ஒரு ₹100 ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா 25 வயசு அந்த குழந்தை காலேஜ் போகிறப்ப ₹1 கோடி கிடைக்கும். அப்போ டெய்லி ₹1000 போட்டால் எவ்வளோ ஆச்சுங்க? 10 மடங்குங்க. ₹10 கோடி உங்களுக்கு கிடைக்குங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு சேவிங்ஸ் ஐடியாங்க. எமர்ஜென்சிக்கு நீங்கள் அந்த பணத்தை நீங்கள் ஏதாவது எமர்ஜென்சி எக்ஸ்பென்சஸ் ஒன்றும் அவாய்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம்.